Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 564 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஹோடி ஒரு கிறுக்கு பையன்னு தெரிய வந்துச்சா. அதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் லூஃபி கூட இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்குமாங்கிற மாதிரி லுக் விடுவான். இப்ப மேட்டர் என்னன்னா, அந்த ஹோடியோட வெறுப்பு எந்த காரணமோ அந்த காரணமோன்னு ஏதாச்சும் வச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவனுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ரத்தத்தை பார்க்கணும்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கானே தவிர மத்தபடி இதுக்கு பழி வாங்கணும் அதுக்கு பழி வாங்கணும்னு வேற எந்த சென்டிமெண்ட்டுமே இல்ல. ஒரு குரூப் ஐயோ அம்மா ஆத்தாடின்னு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஒரு சில குரூப் ஏதோ நம்ம சேனல்ல கதை கேட்டுட்டு இருக்க மாதிரியே கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ ஷேடோ வேற அதிகமாகிட்டே வருதே, எப்படியா போச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஷங்கு அப்படின்னு மின்னல் வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அது வருது 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 வந்துகிட்டே இருக்குது. இங்க ஏரை ஃபில் பண்றவனுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த பப்புல பெருசா கொண்டு வருவானுங்க. அந்த கப்பல் இவனுங்களோட ரேஞ்சுக்குள்ள வேற வரப்போகுது. அதுக்குள்ள வேலையை முடியணும். அவனுங்களே பீதியில தான் வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரே சான்ஸ், இவனுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பக்காவா பண்ணிட்டானுங்கன்னா போதும், ஏதோ இந்த ஐலாண்டை காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு கிடைக்கும். இங்க நம்ம ஷிரகோஷி லூஃபியை தூக்கிட்டு வேகமா போவா. ஏன்னா லூஃபி ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஆனா அந்த ஹோடி காட்டு பண்ணி பய விடணும்ல. எங்க போற இல்ல எங்கடா போற, நீ எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன்ட்டு பின்னாடியே வருவான். இதுக்கு முன்னாடியே அந்த ஹோடியோட மூஞ்ச பார்க்க சகிக்காது. இதுல கண்ணா பின்னாடி ஸ்டெராய்ட போட்டு இப்ப கர்ண கூடரமா மாறிட்டான். அவன் மூஞ்ச ஷிரகோஷிக்கு பாக்குறதுக்கே பீதியா இருக்குது. அவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்லுவான். ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரு கேவலமான கிரியேச்சர்ஸ், அவங்க நல்லவங்களே கிடையாது, அவங்க ஒரு ஈவில் அப்படின்ட்டு சொல்லிட்டே வரும்போது தலைவரோட பிளாஷ்பேக். அவனுக்கு சின்ன வயசுல இருக்கும் போது தான் பைரட் ஏரா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ங்கும் போது அவன் கூட இருக்க மக்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிச்சாங்க. என்னடான்னு பார்த்தா ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. அதுல நிறைய ஃபிஷ்மேன்ஸ், கொஞ்சம் மெர்மேட்ஸ். அவங்கள பிடிக்கிறது டஃப்ங்கிறதுனால தான் கொஞ்சமா பிடிச்சிட்டு போயிருக்கானுங்க. இல்லைன்னா அம்புட்டு வேத்தையும் வலித்து வாரி அள்ளி போர்ட்ல போட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிருப்பானுங்க. இப்படி அவன் ஆப்பிள சாப்பிட்டுட்டு நடுவுல வந்துட்டு இருக்கும் போது அவங்க கத்துற சவுண்ட் எல்லாம் இவனுக்கு கேட்கும். ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம ஆளுகளை அப்படியே வித்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே இப்படி ஒரு சாபத்துல மாட்டிட்டோம், ஃபிஷ்மேன் ஐலாண்டே அழிய போகுது, வீல போகுது அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா புலம்பிட்டு இருப்பாங்க. இவன் கேஷுவலா கேட்டுட்டே தான் வந்துட்டு இருப்பான். அப்ப அதுல ஒரு சில பேர் ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும், அவங்கள விடக்கூடாது, அவங்க ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்றத இவன் மைண்ட்ல அப்படியே ஏத்திட்டே வருவான். அவனுக்குன்னு அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா டோசன், ஜியோ, டருமா, இக்கரோஸ், அப்புறம் அந்த யூசு, அப்புறம் ஒரு பெரிய ஸ்குட். இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டாங்க. சின்ன பசங்களா அப்படி ஜாலியா இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஹோடி மட்டும் அப்படி இருக்க மாட்டான். எப்பவுமே பயங்கரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த டைம்ங்கும் போது ஹியூமன் ஷாப்பிங்கிற ஒரு இடத்த உயிரை தியாகம் பண்ணி ஒத்தாலா ஒரு ஃபிஷ்மேன் போய் அழிச்சிருப்பான். ஆக்சுவலா ஹியூமன் ஷாப்பிங்கிறது ஃபிஷ்மேன் மெர்மேட்ஸ் எல்லாத்தையுமே ஏலத்துக்கு ஒரு இடம். அந்த இடத்தை இவன் காலி பண்ணிட்டான்னு அவனுக்கு போட்டோ எல்லாம் வச்சு மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து பயங்கரமா அவனை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை ஹீரோன்னு வேற சொல்லுவாங்க. அப்படி மத்தவங்க எல்லாருமே அவனை ஹீரோன்னு சொல்றதை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு ஒளி வருது. அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப கொடூரமானவங்க, அவங்களுக்கு இதுதான் கரெக்ட், ஹீரோஸ் தான் எல்லாமே கரெக்டா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதாவது ஹியூமன்ஸை கொன்னா ஹீரோஸ், இது வெறும் ஒரு தீக்குச்சி அளவுக்கு நெருப்பு தான். எப்ப தகதகன்னு எரிஞ்சது தெரியுமா? இந்த அர்லாங் பையன் என்ன பண்ணுவான்னா அடிக்கடி வெளியில போய் ஹியூமன் பைரட்ஸோட கப்பல் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு வருவான். அதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம், பெருமை, சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவனை பாராட்டி தள்ளுவாங்க, வேற லெவல்ல பண்ணிட்டாப்பா நீன்னு. அவனையே இவங்க எல்லாரும் ஒரு ரோல் மாடலாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்கிட்ட போய் ஹியூமன்ஸை பத்தி கேட்டாதான் வண்ட வண்டையா சொல்லுவானே. அவன் இருக்கிற நிலைமைக்கு அவனுங்க வந்து நல்லதே பண்ணாலும் அவங்க மோசம் அப்படி பண்ணுவானுங்க இப்படி பண்ணுவானுங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கானுங்க. எப்பானாலும் சரி, எத்தனை வருஷம் போனாலும் சரி, மனுஷங்களோட நம்ம பகை தான். என்னைக்குமே அந்த கிரட்ஜை விடக்கூடாது. ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்மளை கண்டா பயப்படணும், அவங்க பண்ண கொடுமைக்கு அவங்கள பதில் சொல்ல வைக்கணும், அதை நம்ம தான் என்னைக்காச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்ல இங்க அந்த ஹோடிக்கெல்லாம் வெறிமுத்தி போச்சு. கண்ணில் அப்படியே ஃபயர் தெரியும், ஃபயர். அவன் காட்டுத்தனமா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் ஊத்தி கொளுத்தி போட்டிருப்பான். என்னைக்குமே வரலாற மறந்துடாதீங்க, அந்த வரலாற்றுல ஹியூமன்ஸால ஏகப்பட்ட பேர் செத்து இருக்காங்க. அதனால நம்ம அவங்கள பழி வாங்கணும், அவங்கள நம்ம விடக்கூடாதுன்னு சொன்ன உடனே பையன் அதையே ஒரு கொள்கையா எடுத்துக்கிட்டான். அப்புறம் ஹச்சி ஒரு நாள் வந்து நான் ஹியூமன் கிட்ட பழகினேன், அவரோட பேரு ரெய்லி, ரொம்ப ரொம்ப நல்லவர்னு ஹியூமன்ஸை பத்தி அவன் நல்ல விதமா சொன்னா. எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஹோடி மட்டும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு நான் நம்புற ஆள் இல்ல, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது, ஹியூமன்ஸ்னாலே ரொம்ப மோசங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போவான். சோ இப்படியே ஹியூமன்ஸை ஒரு ஈவிலாவும் கேவலமான பிறவிகளாவும் அவன் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அப்படியே வளர ஆரம்பிச்சான். ஹியூமன்ஸ்னாலே வெறுக்கணும் 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 வெறுக்கணும்னு, ஏன் வெறுக்கிறோம் எதுக்கு வெறுக்கிறோம்னு கூட தெரியாம திருக்க பையன் இப்படி வாழ்ந்துட்டான். அப்புறம் ஒரு நாள் ஃபிஷர் டைகரை கொன்னுட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. இங்க இவனுங்க எல்லாம் கேட்டுட்டு அந்த டைகர் ஒன்னு ஹீரோவா சூஸ் பண்ண ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு நேரா பந்தத்தை கொளுத்திட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போவானுங்க. என்னடான்னா ஒரு ஃபிஷ்மேன் ஹியூமனுக்கு பிளட்டை கொடுத்து அவனை காப்பாத்திருக்கானாமா. அதுக்காக அவனை அங்கேயே பிடிச்சி அப்படியே தூக்கி நெருப்புல போட்டு குளுத்திருக்கானுங்க. எல்லாம் மாஸ்க போட்டு வந்திருப்பானுங்க. என்ன இவனுங்க எல்லாம் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவனுங்க. சொல்ல போனா ஹோடியோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். எப்படி கிளப்பி விட்டுருக்கான் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம குயின் ஒட்டஹிமே வேற ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு இருந்தாலே. சொல்ல போனா செலஸ்டியல் டிராகனை சுடும்போது கூட குறுக்க போய் காப்பாத்தினால அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி
பண்ணி அவன் மேல கொல்ல காலில் இருப்பானுங்க. அந்த டைம் தான் நம்ம ஜிம்போயும் 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனா சேர்ந்திருந்தான். இப்படி ஒவ்வொருத்தருமே ஹியூமன்ஸுக்கு சப்போர்ட்டா வேலையை பார்த்தோன்னே இவங்களுக்கு வெறித்தனம் முத்திருச்சு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அர்லாங் மட்டும் தான் உண்மையான ஃபிஷ்மேன். ஏன்னா அவனுக்கு தான் ஹியூமன்ஸ் யாரையுமே பிடிக்காது. கையில எவன் கிடைச்சாலும் குடும்பப்படுத்துவானே. அதுக்கு நமி தான் ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அண்ட் இப்போ இந்த கண்ட்ரிக்கு ஒரு ஹீரோ தேவை. அவனை சட்டு புட்டுன்னு வர வச்சிடலாங்கிற மாதிரி வில்லத்தனமா சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் குயின் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட வாங்கின சைன் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டு அவளை போட்டு தள்ளி ஒரு பெரிய சம்பவத்தையே கிரியேட் பண்ணானுங்க. ஏன்னா அவ சும்மா இல்லாம ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸோட ஒன்னா சேர்த்தணும்னு பயங்கரமா போராடினா. அதான் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால போட்டு தள்ளிட்டான். சோ இதனால என்னாச்சு, கண்ட்ரியில இருக்க அத்தனை பேருமே ஹியூமன்ஸ் மேல பயங்கரமா காண்டாயி இனிமேட்டு அவங்க கூட சேரவே கூடாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டானுங்க. ஒட்டஹிமேவோட ஃபியூனரல் அப்போ எல்லாருமே அங்க ஃபீலிங்ஸ்ல இருந்தாங்க. ஆனா இவனுங்க தான் ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன்னா அவ பண்ண தப்புக்கு இதான் பனிஷ்மெண்ட் ஆமா. யாரெல்லாம் ஹியூமன்ஸை மன்னிச்சு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சாவாங்கன்னு சொல்லி சொல்லி தான் ஜாலியா சரக்கு அடிப்பானுங்க. இங்க இவனுங்க சந்தோஷப்படுவானுங்க, அங்க அவங்க வேதனையில இருப்பாங்க. அப்படி மாத்தி மாத்தி காட்டும் போதே அதை பாக்குறதுக்கு செம காண்டா இருக்கும். அந்த டைம் தான் ஹோடி ஸ்டெராய்டா உள்ள இறக்கி இருப்பான். ஹெவனே நம்மளை சூஸ் பண்ணி இதை நமக்காண்டி கொடுத்துருக்குது, இந்த பவரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லுவான். ஆக்சுவலா இது ஒரு லெஜெண்டரி ட்ரக், அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்குமே கிடைக்காது. ஆனா இவங்களுக்கு கிடைச்சதான் ஹோடியோட ஃப்ரெண்ட்ஸால நம்பவே முடியல. இப்போ இதை வச்சு ஜியோ கிட்ட இன்னும் நிறைய ட்ரக்கா பண்ண சொல்லுவான். அவன் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பஞ்சாயத்துல கிரியேட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் முடிவே பண்ணானுங்க, இதுக்கப்புறம் நம்ம சாகரதுக்குள்ள எவ்வளவு ஹியூமன்ஸை கொல்லணுமோ அவ்வளவு ஹியூமன்ஸை கொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் வெஞ்சன்ஸுக்காகவே சூஸ் பண்ணப்பட்டவங்க. நமக்கான நாள் வந்துகிட்டு இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அவனோட ஆட்டத்தை முழுசா ஸ்டார்ட் பண்ணானுங்க. எப்போனா குயின் செத்ததுல இருந்து. சோ இவனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் எல்லாருமே கேவலமான பிறவிங்க. அவங்க எல்லாத்து மேலேயுமே வெஞ்சன்ஸ் வச்சு இவங்க லைஃபை தியாகம் பண்ணி அவங்கள போட்டு தள்ளுறாங்களாமா. இதை சொல்லிக்கிட்டே வெறி கொண்டு ஷிரகோஷியை விரட்டுவான். அவ வீதியில வேகமா நீந்தி போவா. ஆனா அவ ஸ்பீடு பத்தல. லூஃபி எல்லாம் இன்னுமே அந்த ஷாக்கான ரியாக்ஷன்ல இருந்து வெளியில வரல. அதே நேரம் ஃபுகபோஷியை காட்டுறாங்க. அவன் பார்த்துட்டு லேட்டு, ரொம்ப லேட்டு, நம்ம எல்லாத்தையும் இழக்க போறோம்னு பதறுவான். என்ன சொல்ல வரானா, இவங்களுக்கும் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கிற கான்டாக்ட் என்னைக்கு கட்டாச்சோ அன்னைக்கே அது தனிமைப்படுத்தப்பட்டு ஃபிஷ்மேன் ஐலாண்டோட டார்க் சைடாவே மாறிடுச்சு. இப்படி ஒரு கொடூரமான எண்ணத்தோட அவனுங்க உருவாகுவானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபுகபோஷி அவன் தம்பிங்க அவங்க ஆளுங்க எல்லாருமே அதை நோட் பண்ணாம அவங்க அம்மாவோட கனவு அதான் சிக்னேச்சர் வாங்குறது, அந்த வேலைக்காக உசுரை கொடுத்து உழைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அது எல்லாமே வீணா போச்சு. ஏன்னா இங்க அவன் நல்ல விதமா பேசி அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வாங்கினாலும் அங்க அவனுங்க எல்லாம் நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே போயிருக்கானுங்க. சொல்ல போனா இப்போ குயின் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. இந்த மாதிரி ஆளுகளை கண்டுதான் ஒட்டஹிமே பயந்தா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எல்லாமே லேட்டு, எல்லாமே போச்சுன்னு கதறுவான். முதல்ல இவங்களுக்குள்ள சண்டை போடணும். அதாவது அவங்க ஆளுகளுக்குள்ள அடிச்சு கூடாது, ஹியூமன்ஸ் மேல உள்ள வெறுப்பை சரி பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு வெறுப்பு தான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள முத்தி போய் அவங்க அம்மாவை சாகடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இத சொல்லி அந்த ஃபுகபோஷி கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.